2 போயிட்டு எனக்கு லஞ்சுக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்காங்க. சித்தி இப்போ சாப்பாடு குழம்பெல்லாம் ஊற்றிட்டு இருக்காங்க. இது எனக்காக சித்தி ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இது ரேட்டு. இன்றைக்கி மதியம் தரவாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான சாப்பாடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னெல்லாம் சாம்பார் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க. எல்லா வீட்டுக்கும் ஷேரிங் போயிடுச்சு. இதுக்கப்புறம் இது நைட்டுக்கான விஷயம். நைட்டுக்கு இது தான் எனக்கு இடித்த சக்கா இருக்குல்லையா, அது போட்டு சாம்பார் வச்சுருக்காங்க. உண்மையிலே டேஸ்ட் அடித்து நானும் நல்லா சாப்பிட்டேன். நான்லாம் இந்த சாப்பிட்டது பழக்கம் கிடையாது. பட் சித்தி சொன்னாங்க ட்ரை பண்ணுமா அப்படின்னாங்களா, அதனால் நானும் ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு இடித்த சக்கா சாம்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மட்டரி அரிசி நல்லா இருக்காங்களா. இது வந்து சுக்கு தண்ணி. இதுவே எப்போவுமே அடுப்பில் போடுவாங்க இல்லையா சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணி. இது இது வந்துட்டு பொன்னி அரை. இன்றைக்கி பப்படமே காய்ச்சல, ஆளுக்கு ஒரு வேலை, செம்ம பிஸி. அதனால் பப்படம் காய்ச்சல. நேற்று காய்ச்சின பப்படம் தான், அதை அப்படியே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. காலையில் தோசை சுட்டேன். இங்கே பாருங்கள், அதில் ஒன்று பாக்கி. இங்கே வந்துட்டு பாப்பாவுக்கு வச்சுருந்த பருப்பு, மதியம் பாப்பாவுக்கு பருப்பும் உருளைக்கிழங்கும் போட்டு கொடுத்தேன் நான். இன்றைக்கி இதுதான். கூடவே இது வந்துட்டு ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. வாழைத்தண்டு எங்கள் நடுமுத்தார் கொடுத்தாரு இன்றைக்கி காலையில் வெட்டிட்டு. அதனால் அதை போட்டு முதிரெல்லாம் போட்டு இன்றைக்கி பொரியல் பண்ணிட்டாங்க. ஆனால் இதை நான் சாப்பிட மாட்டேன்னுட்டு எனக்காக வந்துட்டு சித்தி இது செஞ்சுருக்காங்க. உருளைக்கிழங்கு பொரியல் ஸ்பெஷலி எனக்காக மட்டுமே தான். ஏன்னா உருளைக்கிழங்கு நான் சாப்பிடுவேன் இல்லையா, அதனால் எனக்கு மட்டும் அது. இதெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காகவும். இது இன்றைக்கி தான் இது ஸ்பெஷல். வீட்டில் கேரளா வீடு, எல்லாமே கேரளா டிஷ்ஷு தான். எப்படி இருக்குது சொல்லுங்கள்.